Exercise 2.7 sum வந்து rationalize the denominator rationalaக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1/√50 கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து கீழே உள்ள இந்த டினாமினேட்டரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ √50/√50 ஈக்குவல் டு மேலே உள்ளது 1 × √50 ஈக்குவல் டு √50 √50 × √50 நம்ம 15 எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து 5 வந்து எடுத்துகிறோம். ஸோ 5னா இங்கே என்ன இருக்கும் ரூட்டில் 25 × 2ன்னு இருக்குமா. ஸோ இதுலேருந்து ஒரு 5 வெளியே எடுத்துடலாமா. இன்ட்டு √2 பை 5 × 10 வச்சு வந்துடும். ஸோ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் √2/10. நெக்ஸ்ட் செகண்ட் சம் 5/3√5. இப்போ இங்கே உள்ள இந்த ரூட்டால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ 5 × √5 எப்படி எழுதிக்கிறோம். 3 × √5 × √5 என்ன வேல்யூ 5. ஸோ இங்கே 5 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் √5/3. தேர்ட் ஒன் √75/√18. இந்த ரூட்டில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பிரித்து எழுதுவோம். 75 5 × 5 × 3, 18 3 × 3 × 2ன்னு பிரித்து எழுதிருக்கோம். இந்த ரெண்டுலேருந்து ஒரு 5 வெளியே எடுத்துட்டோம். இந்த ரெண்டு 3லேருந்து 1 எடுத்துட்டோம். ஸோ இப்போ கீழே √2 இருக்கா. ஸோ √2வால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும். 5 × 3 × 2 வந்து √6 பை இங்கே 3 × இந்த ரெண்டு √2க்கும் சேர்ந்து 3 × 2. ஸோ which is equal to 6. ஸோ ஃபோர்த் ஒன் 3√5/√6. ஸோ கீழே √6 இருக்கா. ஸோ √6ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ 5 × 6 30 பை √6 × √6 6. இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6. ஸோ ஆன்சர் இஸ் √30/2. செகண்ட் சம் rationalize the denominator and simplify. ஃபஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் வந்து இங்கே கீழே வந்து டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் ப்ளஸ் டேர்ம் வச்சு மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த டேர்முக்கு மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் டேர்ம் வச்சு மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. அதனால இப்போ √14 × √27, அடுத்த √13 × √27, நெக்ஸ்ட் √48 × √18, அடுத்த √32 × √18. ஸோ டிவைடட் பை இது a + b × a - b ஃபார்மில் இருக்கா. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது a² - b². இங்கே ஏன்றது √27. ஸோ √27² - b வந்து √18. ஸோ √18 the whole square. ஸோ √48 √6 × 13 16 × 3 எழுதிக்கிறோம். √27 3 × 9 ப்ளஸ் √32 6 × 2, 27 9 × 3 48, நெக்ஸ்ட் 18 ப்ளஸ் 32 ப்ளஸ் √18 எழுதியாச்சு. இப்போ 27² √27²னா √2வும் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ 27. இதே மாதிரி 18 - 18. இப்போ இதுலேருந்து ஒரு டேர்ம் வெளியே எடுத்துடலாமா. 16லேருந்து 4√3, 3√3 ப்ளஸ் 4√2 ப்ளஸ் 3√3 ப்ளஸ் இதே மாதிரி மற்ற எல்லா டேர்முக்கும் இங்கே 4 எடுத்துருக்கோம். இங்கே 3, இங்கே 4, இங்கே 3 பை 9. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் சார் ப்ளஸ்ஸை மட்டும் வச்சுட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்க எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் எப்படி வரும். 4 × 3 வந்து 12, √3 × √3 3. ஸோ இங்கே 4 × 3 12, √2 × √3 வந்து 6. ஸோ நெக்ஸ்ட்டு 4 × 3 12, √2 × √5 வந்து √6, 4 × 3 12, √2 × √2 2. ஸோ இதே மாதிரி நம்ம 4 டேர்ம்ஸ்க்கு எழுதிட்டோமா. பை இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 9. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 12 எல்லா டேர்ம்லையும் இருக்கா. ஸோ 12 காமனாக வெளியே எடுத்துரும். அப்போ ஃபஸ்ட் டேர்மில் 3 இருக்கும். இங்கே √6 + √6 அப்போ 2√6. இங்கே 2 இருக்கும். 2 + 3 வந்து 5 ஆன்சர். இப்போ வந்து 12/3 கேன்சல் பண்ணணும். 3 3s are 9, 4 3s are 12. அப்போ ஆன்சர் என்ன வரும் 4/3 × 2 + 3 வந்து 5 + 2√6. செகண்ட் ஒன் 5√3 + √2 பை √3 + √2. இங்கே ப்ளஸ் இருக்கா. ஸோ மைனஸ் டேர்ம்ஸை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக உள்ள மல்டிபிள் பண்ணிடும். மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது. 5√3 கூட √3 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 5√3 கூட √2 மல்டிபிள் பண்ணுறோம். √3 கூட √3, √2 கூட √2 - √2. ஸோ ஆன்சர் 5√3 √3 - 5 √3 √2
plus root 3 root 2 plus root 2 root 2 by இப்போ a plus b into a minus b ஃபார்மில் இருக்கா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ 2 root 3 இருந்தால் 3 எழுதிடலாம். root 3 into 2 வந்து root 6. அதே மாதிரி இங்கே 6, இங்கே minus 2. ஸோ ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதலாம், root 3 ஸ்கொயர் root 3 இது ஹோல் ஸ்கொயரை வந்து 3ன்னு எழுதிக்கலாம். root 2 ஹோல் ஸ்கொயர் வந்து 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 5 into 3 15. இது ரெண்டு மைனஸ் பண்ணால் இங்கே வந்து 1 இருக்குதா அர்த்தம். ஸோ -5 + 1 வேல்யூ என்னது -4 root 6 minus 2. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணோன்னா 13 minus 4 root 6. Third one 2 root 6 minus root 5 by 3 root 5 2 root 2 minus root 2 which implies இதை வந்து மைனஸ் இருக்கா. ஸோ ப்ளஸ் டேர்ம்ஸால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை ஃபுல்லாக உள்ள மல்டிபிள் பண்ணிடும். கீழே வந்து என்ன கிடைக்குது, a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ வந்து என்ன பண்ணிடும், 6 root 3 2 root 3 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா root 30 தான் இருக்குது. ஸோ அப்போ 6 minus 2 வந்து 4. ஸோ 4 root 30. அடுத்து into 4 into 6 24. 5 into 3 minus 15. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணுறோமா. ஸோ 3 ஸ்கொயர் 9, எதுக்கு 5, 2 ஸ்கொயர் 4, root 6 ஸ்கொயர் வந்து 6. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் மல்டிபிள் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 9 into 5 வந்து 45. 4 into 6 24. But 45 minus 24 equal to 21. So answer is 4 root 30 plus 9 by 21. Fourth one root 5 by root 6 plus 2 minus root 5 by root 6 minus 2. இப்போ என்ன பண்ணிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது இப்போ என்ன கிராஸ் மல்டிபிள் பண்ணிடும். இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கா. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடும். ஸோ நியூமரேட்டர் கூட இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ root 5 கூட இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ கீழே உள்ள அப்போ என்னவாகும், டினாமினேட்டர் எழுதியாச்சு. டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்முடைய மல்டிபிள். ஸோ இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ root 5 into root 6 minus 2 மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸ் root 5 into root 6 plus 2 by root 6 plus 2 into root 6 minus 2. இப்போ root 5 உள்ள மல்டிபிள் பண்ணி விடுறோம். ஸோ root 5 into root 6 root 30. இது வந்து 2 into root 5 minus root 30 minus 2 root 5 by இது a ஸ்கொயர் a minus b ஃபார்மில் இருக்குது. a plus b into a minus bல. ஸோ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். ஸோ a வந்து இங்கே root 6ஆ. ஸோ a ஸ்கொயர் வந்து என்னது root 6 ஸ்கொயர். அப்போ b வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர். இது ரெண்டு என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே ப்ளஸ் 30 மைனஸ் root 30 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டு என்ன பண்ணுறோம், 2 minus 2 minus 4 root 5. இங்கே வந்து 6 ஸ்கொயர் root 6 ஸ்கொயர் வந்து 6 minus 4. 6 minus 4ஓட வேல்யூ 2. இப்போ இங்கே 2 கேன்சல் பண்ணலாமா. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ the answer is minus 2 root 5. Third one, find the value of a and b if root 7 minus 2 by root 7 plus 2 equal to a root 7 plus b. இப்போ வந்து given எழுதிட்டு அது என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கனால மைனஸ் டேர்ம்ஸ் வச்சு மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ரெண்டு தடவை இருக்கா. ஸோ ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா. இது வந்து a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ a minus b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் என்னது, a ஸ்கொயரா. a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து a ஸ்கொயர். a டேர்ம் வந்து root 7 a ஸ்கொயர் minus 2ab. a வந்து root 7, b வந்து 2 plus b ஸ்கொயர். b வந்து 2 ஸ்கொயர். ஸோ root 7 ஸ்கொயர் 7. 2 into 2 4 root 7 plus 4 by 7 minus 4 வந்து 3. ஸோ 7 plus 4 into 11 minus 4 root 7 by 3. ஸோ 11 by 3 minus 4 root 7 by 3. இங்கே வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா root 7 இந்த ஃபார்மில் இருக்கும். a root 7 plus b இந்த ஃபார்மில் கொண்டு வந்தால் தான் நம்ம a வேல்யூ b வேல்யூ கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பிரித்து எழுதிடுறோம். ஸோ 4 by 3 into root 7 plus 11 by 3 which is equal to a root 7 plus b. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னது minus 4 by 3, b வேல்யூ 11 by 3. ஸோ அதான் ஆன்சர் எழுதியிருக்கோம். a equal to minus 4 by 3, b equal to 1 by 3, b equal to 11 by 3. Fourth sum, if x equal to root 5 plus 2, then find the value of x square plus 1 by x square. x equal to root 5 plus 2. So x square பார்க்குறோம். இந்த டேர்முக்கு ஹோல் ஸ்கொயர். ஸோ a plus b the whole square ஃபார்முலா அப்படி இருக்கா. ஸோ a ஸ்கொயர்
plus 2ab plus b square. So a square root 5 square என்னது 5. இப்போ 2 into 2 வந்து 4. So root 5. 2 square வந்து 4. So 4 plus 5 வந்து 9 plus 4 root 5. ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 1/x ஸ்கொயர் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். 1/x ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9 ப்ளஸ் 4 root 5 இன்ட்டு இங்கே ப்ளஸ் டேர்ம்ஸ் இருக்கனால மைனஸால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடும். ஸோ மைனஸ் டிவைடட் பை இது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a வந்து 9, ஸோ 9 ஸ்கொயர். b வந்து 4 root 5. ஸோ 4 root 5க்கு ஹோல் ஸ்கொயர். மேலே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கலாமா? ஸோ 9 ஸ்கொயர் வந்து 81 மைனஸ் 4 root 5 ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் வந்து 16 root 5 ஸ்கொயர் வந்து 5 இஸ் ஈக்குவல் டு 80. இதை தான் நம்ம இங்கே 18 எழுதியிருக்கோம். ஸோ 81 மைனஸ் 80 என்னது வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் என்ன எழுதுறோம் 1/1 ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் 4 root 5. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 9 ப்ளஸ் 4 root 5. 1/x ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 4 root 5. இப்போ 9ம் 9 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 18. Fifth one, given root 2 equal to 1.414. Find the value of 8 minus root 3 5 root 2 by 3 minus 2 root 2. 3 decimal places கண்டுபிடிக்கணும். ஸோ given sum எழுதிட்டு இங்கே வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ்க்கு நம்ம மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறோம் 8 into 3 வந்து 24. ஸோ நெக்ஸ்ட் 8 into 2 root 2. ஸோ 8 into 2 16 root 2. இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வச்சு 5 into 3 வந்து minus 15 root 2. This is next இந்த ரெண்டு டேர்ம் minus 5 into 2 வந்து 10. root 2 into root 2 என்னது 2 தான். ஸோ பை இங்கே a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்னது 9. 2 root ஸ்கொயர் வந்து 8. 24 இங்கே வந்து 20 ஸோ 20 எழுதியிருக்கோம். இங்கே 16 மைனஸ் 5 வந்து 1 root 2. ஸோ root 2 மட்டும் எழுதியிருக்கோம். இது ரெண்டை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 4 root 2. 4 ப்ளஸ் root 2 பை வந்து இங்கே 1 இருக்கும். ஸோ இங்கே சப்ராக்ட் பண்ணால் 1 தானே. ஸோ நம்ம இங்கே 1 போட தேவையில்லை. ஸோ த ஆன்சர் இஸ் 4 root 2.